என்னோட பைக்கை உங்களுக்கு நான் சேல் பண்றேன்னு சொல்லி ஒரு ஆஃபர் மேக் பண்றேன். ஹலோ மெம்பர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் ஓப்பன்ஸ். ஆஃபரை வந்து நம்ம செவல் டைப்ஸ் வந்து ப்ரீவியஸ்லி கிளாஸ் பண்ணியிருப்போம். நீங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் டைப் பண்ண எக்ஸ்பிரஸ் ஆஃபர் பத்தி பார்க்கலாம். என்னோட பைக்கை உங்களுக்கு சேல் பண்றேன் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா பை வேர்ட்ஸ் ஸ்போக்கன். நான் வந்து எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துறேன், கம்யூனிகேட் பண்றேன்னா வந்து பேசி மூலியம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றேன். ஸோ செக்ஷன் 9 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1874 வந்து ப்ராமிசஸ் எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளைட் பத்தி சொல்லிட்டாங்க. ப்ராமிஸ் பாத்தீங்கன்னா பை வேர்ட்ஸா இருந்ததுன்னா வேர்ட்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், பை ஸ்போக்கனா இருக்கலாம், ரிட்டனா இருக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து கம்யூனிகேட் பண்றேன்னா அதை நான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆஃபர்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து என்னோட பைக் உங்களுக்கு சேல் பண்ற ஆஃபர் மேக் பண்ணிருப்பேன். ஸோ அது கூட வந்து ஒரு எக்ஸ்பிரஸான ஆஃபர் தான். ஸோ இதுக்கான லேண்ட்மார்க் கேஸ்ல பாக்கணும்னா லால்மன் சுக்லா வெர்சஸ் கௌரி தட் 1913 நடந்த கேஸ் இது அலகாபாத் ஹைகோர்ட்ல. ஸோ ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லால்மன் சுக்லான்றது கௌரியோட சர்வெண்ட். ஸோ கௌரியோட நெஃப்யூ வந்து வீட்டை விட்டு காணாம போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து லால்மன் சுக்லா வந்து தேடி சொல்லியிருப்பாங்க. ஸோ லால்மன் சுக்லா வந்து தேட போயிருப்பாரு. அந்த சமயத்துல கௌரிட்ட வந்து ஒரு ஆஃபர் மேக் பண்ணியிருப்பாரு. அந்த அவங்களோட நெஃப்யூ கண்டுபிடிச்சு கொண்டு வரவங்களுக்கு 501 rupees வந்து ரிவார்ட் அமௌண்டா தரதா சொல்லியிருப்பாரு. 1913 அது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்டா. சோ சில நாட்களுக்கு அப்புறம் வந்து லால்மன் சுக்லா வந்து கண்டுபிடிச்சு அந்த பையனை வந்து ஒப்படைக்கிறாரு. அவருக்கு அந்த ஆஃபர் பத்தி நாலேஜே கிடையாது. சில நாட்களுக்கு அப்புறம்